காரு பஸ்ஸு பைக்கு ஆட்டோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். ஒருத்தர் சொல்லியிருந்தார், சூப்பராக சொல்லியிருந்தாரு. வணக்கம் மக்களே, இப்ப நம்ம பார்க்க போறது சோஃபாக்களின் நாயகன் சோஃபா தம்பி வீடியோ. சோஃபா தம்பி பத்தி உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப நாம வந்து சோஃபா தம்பி பத்தி பேசுறதோ இல்ல அவர் ரிலேட்டட் வந்த ரீலைய பத்தி ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. அவர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அவர் வீடியோவை எடுத்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸை பார்த்து தான் ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ நான் கமெண்ட் படிச்ச வரைக்கும் பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. அதனால அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம், உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். எல்லா வீடியோ மாதிரியும் இந்த வீடியோவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது பேசணும், என்கிட்ட ஏதாவது மீம்ஸ் ரீல்ஸ் ஷேர் பண்ணி அதை பத்தி நான் ரியாக்ட் பண்ணணும், அதை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் ட்ரோல்ஸ் ஷேர் பண்ணுங்க. நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்சா அது ஒரு வீடியோவா மேக் பண்ணி யூடியூப்லயும் அப்லோட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல் ஒரு இமேஜ்களும் வீடியோக்களும் மற்ற நிலையில் எடுக்கப்பட்டவை. இந்த சேனல் காட்டப்படும் வீடியோக்களும் இமேஜ்களுக்கும் இந்த சேனலுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. சேனல் பொறுப்பாகாது. இந்த வீடியோ ரெண்டு மட்டுமே செய்யப்பட்டது, வேற எந்த நோக்கத்திற்கும் கிடையாது. காரு பஸ்ஸு பைக்கு ஆட்டோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். ஒருத்தர் சொல்லியிருந்தார், சூப்பராக சொல்லியிருந்தாரு. அது சூப்பராக செம்ம ஐடியா. அது நினச்சி பார்த்தாலே எனக்கு சூப்பராக இருக்குது. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, எல்லா வண்டியும் போதில் ஒரு டோல்கேட் வை, உன்ட்டு கடையில் சோஃபா வாங்கினாதான் நான் வண்டியை அம்புவேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோல்கேட் வைக்க முடியுமா எனக்கு தெரியல, நீங்க ஏதாச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க, டோல்கேட் வைக்க முடியுமான்னு. கண்டிப்பா நான் சூப்பரா வைக்கிறேன். டோல்கேட் வைக்க முடியுமான்னு யாராச்சும் சொல்லுங்க, கண்டிப்பா சூப்பரா நான் வைக்கிறேன் அப்படிங்கிற தம்பி. கமெண்ட்டை பார்ப்போம். நம்ம கமெண்ட் பார்க்க தானே வந்தோம், என்னென்ன கமெண்ட் பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுங்கவரி சோஃபா வரி, அடுத்தது வெயிட்டிங் ஃபார் த கொலாப் வித் டிஎன் கவர்மெண்ட், அங்கேயும் தம்பி சோஃபா கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவாரு. நெக்ஸ்ட், சிஎம் வாட்சிங் திஸ் ரீல் பி லைக், யாரா அடுத்த ஒரு கமெண்ட், டோல்கேட்லாம் வைக்க முடியாது, கோல்கேட்டனா வாங்கி வைக்கலாம்டா சோஃபா போய். இது வேணா பண்ணலாம், அக்செப்டபிள் தான். டோல்கேட் வைக்க முடியாது, அந்த கடை ஓரமா ஒரு கோல்கேட் ஒரு 10 வாங்கி வச்சீங்கன்னா யாரெல்லாம் வந்து உங்களை பார்த்து வண்டி நிறுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கோல்கேட் கொடுக்கலாம். டோல்கேட் வைக்க முடியாது. இவன் ஸ்கூல் பிரின்சிபல் நம்பர் கொடுங்கடா டே அப்படின்னு கேட்குறேன். டெய்லி 100 பஸ் போகுது, 100 காரு போகுது, 100 பைக்கு போகுது, ஆட்டோ போகுது. எல்லாரும் என் கடையை கிராஸ் பண்ணி தான் போறீங்க. ஆனால் நிறைய பேர் சொல்றது பார்த்தீங்கன்னா என் கடை யாருக்குமே தெரியல தான் சொல்றீங்க. கடை முன்னாடி நின்னா கடை எப்படிரா தம்பி தெரியும்? நீ கடைக்கு சைலண்ட்னா தானே கடை தெரியும். இல்லை, நான் வந்து எதுவும் தப்பெல்லாம் சொல்ல. இவர் கடை முன்னாடி நின்னா அந்த கடை மறைச்சிரும் அப்படிங்கிறது தான் சொன்னேன். சைலண்ட்னா கடை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல வர்றாரு? ஆனால் என் கடையை தான் நீங்கள் கிராஸ் பண்ணி போறீங்க. யாராச்சும் இவ்வளோ நாள் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரோடு ஈஸ்ட் அபிராம்புரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், நாகேஸ்வரா பார்க், நியர் நாகேஸ்வரா பார்க் அண்ட் சிசு கம்யூனிட்டி ஹால். இந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, ஒரு பஸ்ஸு, ஒரு காரு, ஒரு ஆட்டோ, பைக்கு, காரு, ஆட்டோ, பைக்கு, ஆட்டோ, பைக்கு. இவனோட ரோட்ல போற வண்டிகள்லாம் எண்ணிட்டு இருக்கான். நம்ம ரக்க திரும்பி பட்டே போகுது. யாரு நம்ம சோஃபா தம்பியா, சோஃபா நாயகரா அப்படின்ட்டு. ஓகே, கமெண்ட்டுக்கு போவோம். தட்ஸ் பைக் அண்ணா, நிம்மதியா வண்டி ஓட்ட விடுறா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. டிகினாரு ஒருத்தர். ஸோ இதுதான் அந்த கமெண்ட். அங்க ஒரு டோல்கேட் போட்டு சோஃபா வாங்கினா தான் விடுவேன்னு சொல்லு ப்ரோ. கதை இப்படி போகுதா? கமெண்ட் பண்ணவர் முதல்ல என்ன படிச்சிருக்காருன்னு பார்க்கணும். ப்ரைவேட் அக்கௌண்டா போச்சு. ரைட்டு, இவரு தான் இப்படி சொல்றாருன்னா, இதை கேட்டுட்டு ஒரு ஆள் டோல்கேட் போடலாமான்னு வீடியோ போடுறாருன்னா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. நான் பார்த்துட்டேன் இந்த தம்பியோட எல்லா வீடியோலையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. இவர் போடுறாரு இந்த ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. டே தம்பி, 10 வாட்டி கடன் வாங்கியாதான் உங்கள்ட்ட சோஃபா வாங்குறேன்டா அப்படின்னு. ஆனால் என்ன வாங்கின பாடு கிடையாது, கமெண்ட் ஒன்லி. சீக்கிரம் ஆம்புலன்ஸை கட்டிட்டு லெஃப்ட்ல வலி விடணுமா, இல்லை பூந்து போகுது, நம்ம பேக்ல வலி விடணுமான்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்கு. மிஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய சீனில் ஆம்புலன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். மிஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரே பண்ணோன்னு. பூந்து ஆம்புலன்ஸ் போகுது, எப்படி வலி விடணும்னு எனக்கு தெரியல. நான் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்படி வலி விடணும்னு எனக்கு தெரியல. யாராச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வலி விடணும்னு. ஆம்புலன்ஸ் போது எப்படி வலி விடணும்னு தெரியல. ரைட்ல வலி விடணுமா, லெஃப்ட்ல வலி விடணுமா, எப்படி வலி விடணும்னு தெரியல.
என்னால் முடியல. இது வந்து உண்மையாகவே இவர் தெரிஞ்சு தான் பேசுகிறாரா இல்லை தெரியாமல் கேட்குறாரா, எப்படி வந்து இவ்வளோ தக்குறியாக ஒரு மனசு இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னடா ஐஸ்கிரீம் வண்டி போது போல சொல்கிற அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு, அதுவும் சைலன்ஸோட போயிட்டுருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா அதான் போகிற ஆம்புலன்ஸ் போதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் குட் மேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அடுத்து ஒரு எமோஷனல் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. ஆம்புலன்ஸ் போகிற ரோட்டில் நீ சோஃபா போடாமல் இரு சாமி, அதுவே போதும் அப்படி நீ சோஃபா போட்டதாண்டா அது காரணம் எப்படி பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு நல்ல கமெண்ட், எந்த பக்கம் வழி இருக்கோ அந்த பக்கம் விடுடான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக, எந்த பக்கம் வழி இருக்கோ அந்த பக்கம் விட்டுட்டு போக வேண்டியதானே. அடுத்து ஒரு அருமையான கமெண்ட், நீ ஓரம் பண்ணினாலே போதும் வழி கிடைச்சு. கண்டிப்பா இது ஒரு நல்ல கமெண்ட் தான். ஓரம் பண்ணினாலே போதும் ஆம்புலன்ஸ் வழி கிடைச்சிடும். இந்த தம்பி மட்டும் கிடையாது, யாரா இருந்தாலும் சரி. அடுத்த ஒரு கமெண்ட், கால் ரெண்டையும் ஈச்சு உள்ளே போது. இதை வேற சத்தமா வேற படிக்க முடியாது. இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க, இதை நான் என்னென்னு படிப்பேன்? இதுக்கு மேலே நான் கமெண்ட் படிக்கல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது கான்செப்டாக நினச்சது நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணுறோம்ல, அது மாதிரி இவங்க வந்து வீடியோ போட்டிருப்பாங்களா. இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோலு மீம்ஸ் விடவே பயங்கர வந்து ஃபன்னியாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா தம்பி வந்து இவ்வளோ நெகட்டிவிட்டி தாண்டியும் எப்படி வீடியோ போடுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த சோஃபா தம்பி ஆகட்டும், திவாகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏதோ இன்னொருத்தர் கிரிஞ்சுத்தனமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், அவர் வீடியோ ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே அவங்க ஓவர் கம் பண்ணி வீடியோஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பெட்டராக கொடுக்கலனாலும் வீடியோஸ் கொடுத்துட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதை படித்து நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸோ இந்த புது ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொதப்பிருக்கலாம். ஸோ இது எப்படி இருந்தது, என்ன இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது, என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கேட்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரை எப்படி இருந்துச்சு, இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதுக்கு லைக் கொடுத்துங்க. ஸோ மறக்காம இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை.